இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம தனிமை தொடர பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம வீட்டை விட்டு வேற இடத்துக்கோ வெளிநாட்டுக்கோ இல்லை ஒரு புது வேலைக்கோ நம்ம போகும்போது நம்ம தனிமையை சந்திப்போம். ஏன்னா புது இடம், புது மனிதர்கள் நம்ம டக்குன்னு போய் பேச மாட்டோம். எல்லாருமே இருப்பாங்க உங்களை சுற்றி, ஆனால் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணருவீங்க. இந்த தனிமையிலிருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி புதன்கிழமை ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோட் பஞ்சாப் மாநிலத்தை பார்க்க போகிறோம். பஞ்சாப்லேருந்து ஜீவனுள்ள சாட்சி, பாடல்கள், பஞ்சாபை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பஞ்சாப்ல பாங்க்ரா நடனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கித்தாவும் ஒரு ஃபேமஸான நாட்டுப்புற நடனமாக இருக்குது. இதில் பெண்கள்லாம் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஜூமர் மற்றும் மால்வாய் இது எல்லாமே இந்த கித்தாவுடைய இதுக்கு ஒரு ஸ்பெஷல் தொடர்பை ஏற்படுத்துது. பொதுவாகவே நம்மளுடைய நிகழ்ச்சியிலுமே பாட்டு டான்ஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விழாவே ஒரு அறகுறையாக இருக்கும், ஒரு வெறுமையாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் பஞ்சாபில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பாடல்கள், நடனங்கள், ஆராதனை முறைகள் இது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அது மூலமாக அவங்க தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. இதனால் நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். பஞ்சாப் சகோதர சகோதரிகள் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது அவங்க ஜபூர் பாடுவாங்க. அதாவது நம்ம சங்கீதம்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க அதை ஜபூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜபூர் பாடுறாங்க. நம்ம அதை ஜெபமாக கூட அவங்க பாடுறாங்க. அதை இப்போ நம்முடைய நிகழ்ச்சியில் 139வது ஜபூரை பஞ்சாப் மாநிலத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ராகினி பாட போகிறாங்க. வாங்க நம்ம பார்க்கலாம். मैं चढ़ जावा जे आसमाना दे उते ओथे है तू ही मैं चढ़ जावा जे आसमाना दे उते ओथे है तू ही बिछावा बिस्तर
நன்றி ராகினி, ரொம்ப அழகா பாடுனீங்க. ரொம்ப அழகான சங்கீதம். நம்ம தேவனுடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. ஏன்னா எல்லாருமே தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எப்போவுமே நம்ம கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நம்ம பார்க்குறோம். மிக்க நன்றி. இதே மாதிரி பாடல்களை உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் இருந்து பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்யலாம். அதுக்கு எங்கள் வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. இதன் மூலமாக நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய மாற்றங்கள் வருது. ஒரு புது இடத்துக்கு போகிறோம், ஒரு புது வேலை கிடைக்கிறது, அல்லது ஒரு புது உறவுகள் கிடைக்கிறது. இது மாதிரி நிறைய மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம தனிமையை சில நேரங்களில் நம்ம உணர ஆரம்பிப்போம். ஏன்னா புது இடம் அப்படிங்கும்போது டக்குன்னு நம்ம போய் எல்லாத்துட்டையுமே பேச மாட்டோம். நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம ஒரு தனிமையை உணர ஆரம்பிப்போம். இதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சுமன் பரத்வாஜ் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க பஞ்சாபை சேர்ந்தவங்க. இவங்க சிங்கப்பூரில் இருந்திருக்காங்க. அங்கே போன இடத்துல இவங்களுக்கு தனிமையை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க மனசில் இருக்கிறத கூட ஷேர் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த புது இடத்துல அதுக்கப்புறமா இவங்க எப்படி அந்த தனிமையிலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்க, எப்படி தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அந்த நேரத்துல நான் ரொம்ப தனியாவே இருந்தேன். நான் தனிமையில இருக்கிறத நான் உணர்ந்தேன். ஏன்னா யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என்னை வெளியே கூட்டிட்டு போறதுக்கும் ஆள் இல்லை. அதுக்கு யாருக்கும் நேரமும் இல்லை. என்னோட ஃபீலிங்ஸை நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? என் ஃபீலிங்ஸை நான் யார்கிட்டயும் சொல்றதுக்கும் எனக்கு தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு அந்த நேரத்துல ரொம்ப தனிமையை தந்துச்சு. சுமன் பரத்வாஜ் 4 சகோதர சகோதரிகளுடன் பிறந்தவர். வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்தது. வெளிநாடு போகிற ஆசையில் சுமன் மிகவும் முயற்சி செய்தார். ஆனால் அதில் வெற்றி கிடைக்காததினால் மிகவும் சோர்ந்து போய்விட்டார். பிறகு அவருக்கு தன்னுடைய கனவை நினைவாக்குவதற்கு அவர் எதிர்பார்த்த நாள் வந்தது. ஒரு வழியா ஏற்கனவே சிங்கப்பூர்ல இருந்த என் ஃப்ரெண்டோட கால் வந்துச்சு. அவ அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சிங்கப்பூர் வர்றதுக்காக அவ நிறையவே எனக்கு ஹெல்ப் பண்ணினா. அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் ஆசை நிறைவேறிடுச்சு. சிங்கப்பூர் சென்ற சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு தனிமை உணர்வு ஏற்படத் தொடங்கியது. அதுக்கப்புறம் நிறைய நாட்கள் இப்படியே போயிடுச்சு. ஒரு நாள் என் ஃப்ரெண்டை சந்திச்சேன். அவளுக்கு நான் பண உதவி செஞ்சேன். அப்ப அவளுக்கு நான் உதவி பண்ணினேன். நானும் உனக்கு விலை மதிப்பற்ற ஒரு பரிசு தரணும்னு அவ சொன்னா. அப்ப நான் அவளுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றேன். அவ எனக்கு என்ன பரிசு தர முடியும்னு நான் நினைச்சேன். அப்போ ஒரு நாள் அவ என்ன சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனா. அப்ப நான் பாடல்களை கேட்டேன், ஆராதனை செஞ்சதை பார்த்தேன். முதல்ல எனக்கு அவ்வளோ நல்லா தெரியல. ஆனா தொடர்ந்து அதை கேட்க கேட்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணாங்க. அவருடைய தோழி அவரை சர்ச்சுக்கு அழைத்துச் சென்றார். சர்ச்சில் சுமன் பைபிள் வசனங்களை கேட்டபோது தேவனே பைபிள் வசனம் மூலமாக தன்னிடம் பேசினது போல் அவருக்கு தோன்றியது. அப்போ சர்ச்சில் இந்த வசனம் சொன்னாங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அந்த வசனம் உண்மையாவே என் மனசை தொட்டுச்சு. ஆனா என்னால என்னோட பழைய வாழ்க்கையை விட முடியல. அந்த பழைய வாழ்க்கையை விடுறது எனக்கு அவ்வளோ ஈஸியா தெரியல. அப்போ என் ஃப்ரெண்டு தான் அந்த வசனத்துல என்னை நிக்க வச்சா. சுமனின் நண்பர்கள் வசனத்தை புரிந்து கொள்வதற்கும் கற்றுத்தருவதற்கும் சுமனுக்கு உதவி செய்தார்கள். மேலும் நண்பர்களின் தொடர்ச்சியான உதவியால் சுமன் தன்னுடைய பழைய வாழ்க்கையில் இருந்தும் தனிமையில் இருந்தும் வெளியே வந்து இன்றைக்கு இயேசுவுக்குள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் கூட எனக்கு இருக்கிற உறவு ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கு. இப்ப நான் தினமும் பைபிள் படிக்கிறேன். தேவன் கிட்ட அதிக நேரம் செலவு பண்றேன். சர்ச்சுக்கு போறேன், ஆராதனை பண்றேன். மேலும் தேவன் கூட இணைஞ்சு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் தேவன் எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்திருக்காரு. என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. சீக்கிரமாவே நான் PRO ஆக போறேன். ஒரு பிளாட்டும் வாங்க போறேன். சுமனுடைய தனிமையை தேவன் தன்னுடைய அன்பினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பினார். மேலும் சுமன் சிங்கப்பூரில் இருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புற செய்தி இதுதான். நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம தனிமையிலேயே இருந்தாலும் கூட நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா எப்பவுமே தேவன் நம்ம கூட இருக்காரு.
அவர் நம்மளை எப்பவுமே தனிமையில விட மாட்டாரு. அவரோட வசனம் எப்பவுமே நமக்கு வழிகாட்டுது. பைபிள் வசனத்துல இப்படி எழுதியிருக்கு, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அவர் உங்களை எப்பவுமே நேசிப்பாரு. தேவன் கூட இருக்கிற உங்களோட உறவை வலுப்படுத்துங்க. நன்றி சுமன்ஜி, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் எப்பவுமே எந்த இடத்திலேயுமே அவருடைய வசனங்கள் மூலமாக நம்மை ஊக்கப்படுத்துகிறார். இடம் மாறலாம், காலம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் அவருடைய வசனங்கள் எப்பவுமே மாறாது. அது நம்மளை எப்பவுமே பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதுதான் இவருடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அவருடைய வசனங்கள் மீது நாம் வாழ்க்கையை கட்டும்போது நம்ம பைபிளில் பார்க்குற மாதிரி கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு மாதிரி அது உறுதியாக இருக்கும். அலைகள் வந்தாலும் புயல் வந்தாலும் அதற்கு ஒரு சேதமும் ஆகாது. அதனால் வசனங்கள் மீது நம்முடைய வாழ்க்கையை நம்ம அடிப்படையாக வைத்து கொண்டு நாம் நடக்கும்போது நம்ம உறுதியாக இருப்போம். அதுதான் நம்ம அவருடைய சாட்சியின் மூலமாக பார்க்குறோம். ஒருவேளை நம்ம படிப்பு காரணமாக, வேலையின் காரணமாக நம்ம குடும்பத்தை விட்டு, உறவினர்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். நம்ம தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். யாரும் இல்லையே அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு குழுவை நீங்கள் தேட ஆரம்பிங்க. தேவனை நேசிக்கக்கூடியவர்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க. உங்கள் வீடு மாறி இருக்கலாம், சாப்பாடு மாறி இருக்கலாம், இடம் மாறி இருக்கலாம், எது மாறி இருந்தாலும் தேவனை நேசிக்கிறவங்க உங்கள் கூட இருக்காங்க அப்படின்னா அது உங்களை தனிமையிலிருந்து நீக்கும். நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்காக ஒரு பைபிள் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 11:17. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். இந்த வசனத்துல மோசேயை பற்றி சொல்லியிருக்கு. மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை அவர் செய்யும் போது அவர் தனியா செய்யறது கஷ்டப்படுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு இருக்கக்கூடிய திறமை, சுபாவம், வேலை எல்லாவற்றையும் உன் கூட இருக்கவங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்போதான் அவங்க உனக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. சில சமயம் நம்முடைய வேலைகள் நம்ம செய்யும்போது, ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை நாம் செய்யும்போது நம்ம கஷ்டப்படுறோம், தனிமையில் கஷ்டப்படுறோம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்கள் கூட இருக்கவங்களுக்கு அதே ஆவியை, அதே ஒத்த சிந்தனை கொண்ட ஆவியை, சுபாவத்தை கொண்டு அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்களை அனுப்புகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேவன் ஆதாமை பார்த்து சொல்றாரு, தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. எப்போதுமே நம்ம தனிமையில கஷ்டப்படுறத ஆண்டவருக்கு பிடிக்காது. அவர் நமக்கு உதவி செய்வதற்காக ஆட்களை அனுப்புகிறார். அதுவும் ஒத்த சிந்தனை கொண்ட, ஒத்த சுபாவம் கொண்ட நபர்களை உங்களுக்கு அவர் உதவியாக தருகிறார். உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அவங்க இருப்பாங்க. அவங்க உங்கள் ஊர்க்காரங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒருவேளை உங்கள் ஊர்க்காரங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்களை பற்றி தெரியாதவங்கள கூட அவங்க இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே அனுப்புகிறார். அது மூலமாக நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம். அதன் மூலமாக நீங்கள் தனிமையை உங்களை விட்டு தூரமாக்கலாம். ஜெபம் ரொம்ப அவசியம். அதுக்கு உங்களுக்கு இதற்காக ஜெபிக்க நாங்கள் காத்துட்டு இருக்கோம். எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைனுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய நம்பர் 9940401010. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உள்நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஜீவனுள்ள சாட்சியை பஞ்சாப்ல இருந்து பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஹே சூப்பர் புக் ஃபேன்ஸ், நாம இப்ப ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே சேல் இஸ் ஆன். சூப்பர் புக்கோட பொருட்களுக்கு 25% தள்ளுபடி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கிடைக்க போகுது. So hurry up, shop now on cbnindia.org. வெல்கம் பேக் நண்பர்களே.
இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நம்முடைய வேலைக்காக நம்முடைய ஊரை விட்டு அல்லது நம்முடைய படிப்பிற்காக நம்ம இருக்கின்ற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போகும்போது நம்ம தனிமையை சந்திக்கிறோம். அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பஞ்சாப்லேருந்து சரண்ஜித் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுடைய கணவரை இழந்த பிறகு தனிமையை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி இவங்களுக்கு உதவி கிடைச்சிது, எப்படி ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். அமிர்தசரஸை சேர்ந்த சரண்ஜித் கணவரோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். திடீரென்று அவருடைய கணவரின் உடல்நிலை மோசமானது. இருக்கட்டும், டாக்டர் கிட்ட காட்டுவோன்னு என் பசங்க சொன்னாங்க. அங்க இருந்த டாக்டருங்க இவருக்கு 80% லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. அவருக்கு நிமோனியா வந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இவரை அட்மிட் பண்ணுங்க, உயிர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிதான்னு சொன்னாங்க. இவரை வெண்டிலேட்டர்ல வைக்கணும்னு சொன்னாங்க. வெண்டிலேட்டர்ல ஒரு நாள் வச்சதுக்கு அப்புறம் அங்க அவர் இறந்து போயிட்டாரு. தன் கணவர் தன்னை விட்டு போனதை சரண்ஜித்தால் நம்பவே முடியவில்லை. அதற்கு தான் பொறுப்போ என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அதற்காக அவர் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் நாட்கள் போக போக அவர் தான் இறந்துட்டாரே, தனியா எப்படி வாழ போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சில நேரங்கள்ல நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. என்னால் அவருக்கு எதுவும் செய்ய முடியாம போச்சு. வேற டாக்டர் கிட்ட பெரிய ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிருந்தா ஒருவேளை அங்க சரியா இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் என் மனசுல வந்துட்டு இருந்துச்சு. என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா, என்னை விட ரொம்ப சின்னவ. எங்க வீட்டில் எல்லாரும் எனக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. அவ என் வீட்டுக்கு வந்து என் கூடவே இருந்தா. அப்புறம் அவ என்னை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. அவ பாஸ்டராகவும் இருக்கா. நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இயேசு எனக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் தனியா இருக்கேங்கிற எண்ணம் எனக்கு எப்பவும் வரல. சர்ச்சுக்கு போனப்ப பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனத்தை சொன்னாங்க. அதுல இப்படி எழுதியிருக்கு: நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை நான் வாசிச்சப்ப என் வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியை நான் உணர்ந்தேன். அப்புறம் இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், வீட்டை பார்த்துக்கிறேன், என்னோட பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறேன். நான் தனியா இருந்தாலும் கூட இப்போ எனக்கு எந்த ஒரு தனியா இருக்கிற உணர்வும் வர்றதில்ல. நான் என் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் இன்னும் ஜெபத்துல உறுதியா இருக்கேன். தன்னுடைய குடும்பம் மற்றும் சர்ச் உதவியின் மூலமாக அந்த தனிமையில் இருந்து சரண்ஜித் வெளியே வந்து ஆண்டவரோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைந்தார். இப்போ நான் என் சகோதரியோட சர்ச் மேனேஜ்மெண்ட்ல எல்லா வேலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். சர்ச்சில் எந்த வேலை என்கிட்ட தந்தாலும், அதாவது சர்ச் ஆராதனை குழு எதுவும் வேலை தந்தாங்கன்னா பைபிள் வாசிக்கிறதுலையும் சரி நான் ரொம்ப உண்மையோடு செஞ்சிட்ருக்கேன். என்னோட பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அங்கே கூட அவன் தேவனுடைய ஊழியத்தில் தான் பங்கெடுத்துட்டு இருக்கான். இங்கே என்னோட பொண்ணு படிப்பை முடிக்க போகிறா. அப்புறம் அவள் இங்கே ஆராதனை குழுவிலையும் ஒரு மெம்பராக இருந்துகிட்ருக்கா. நாங்கள் முழு குடும்பமாக இயேசுக்குள்ளே இருக்கோம். தேவனுடைய சமாதானம் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இன்னைக்கு நான் எல்லாருக்கும் தர விரும்புகிற செய்தி இதுதான்: வாழ்க்கையில் யார் எப்போ வேணாலும் நம்மளை விட்டுட்டு போகலாம், ஆனால் உயிருள்ள நம்ம தேவன் நம்மளை எப்போவுமே கைவிட மாட்டார். ஏன்னா பைபிள் வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் அந்த வசனத்தை நம்பணும். அப்புறம் அவர் எப்போவுமே நம்ம கூட இருக்காருங்கிறத நம்பணும். அவர் நம்மளை எப்போவுமே கைவிடவே மாட்டார். நன்றி சரண்ஜித் மேடம். உங்களுடைய சாட்சி ஒரு உத்வேகத்தை தரக்கூடியதாக இருக்குது. பொதுவாகவே நமக்கு பிரியமானவங்க நம்மளை விட்டு பிரியறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் என்ன ஆனாலும் சரி, ஒவ்வொரு நொடியும் தேவன் நம்ம கூட இருக்கார். அதுதான் உண்மை. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருந்த அதே நோய் மற்ற குடும்பத்தினருக்கும் இருக்கலாம். நீங்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சமுதாயத்தை நீங்கள் கட்டி எழுப்புங்க. தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு உத்வேகம் தரக்கூடியவங்களா மாறுங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். எப்போவுமே நம்ம தனிமையாக இல்லை, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. இதை மட்டும் நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. இதே மாதிரி செய்திகள் மற்றும் பஞ்சாபி மொழியிலேயே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா CBN பஞ்சாபி ஃபேஸ்புக் பக்கத்துக்கு போங்க.
அது மட்டும் இல்லை, பஞ்சாபி மொழியில் இன்னும் நிறைய செய்திகளை நீங்கள் பார்க்கணும், சாட்சிகளை பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். அங்கே நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அதை நீங்கள் ஷேர் பண்ண முடியும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கு நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியிற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் நண்பர்களே. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் தனிமையிலிருந்து எப்படி வெளியே வருவது அதை பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஸ்பெஷல் எபிசோட் பஞ்சாப் மாநிலத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே உங்களுக்காக நாங்கள் வழங்கிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும்போது தனிமையை ஆரம்பிப்போம், ஃபீல் பண்ணுவோம். அதாவது இடம் மாறும்போது, வேலை மாறும்போது, ஒரு புது இடத்துக்கு போகும்போது நீங்கள் தனிமையை உணர ஆரம்பிப்பீங்க. உங்களை சுற்றி உங்கள் சூழ்நிலை எல்லாம் மாறினாலும் மாறாத ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எப்போதும் உங்கள் கூடவே இருக்கிறார். அதனால் நீங்கள் தனியாக இல்லை, ஆண்டவர் உங்கள் கூட இருக்காரு. அதுக்கு நீங்கள் அவரோட ஜெபித்து கொண்டே அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருக்கணும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் எப்பவுமே மாற மாட்டீங்க ஆண்டவரே. அதை நம்பிக்கையோட அன்போட உங்கள் பிள்ளைங்க நாங்கள் உங்ககிட்ட வர்றோம். தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் நண்பர்களை விட்டு பிரிஞ்சிருக்கவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த எல்லா தனிமை உணர்வையும் நீங்கள் விளக்குங்க. உங்களோட அன்பையும் உங்கள் அரவணைப்பையும் எங்களுக்கு பிரியமானவங்க உணரட்டும். இந்த தனிமை போராட்டத்தில் அவங்களுக்கு நீங்கள் உதவியாளராக இருக்கீங்க ஆண்டவரே. இன்னைக்கு எங்கள் கூட யாருமே இல்லைனாலும் கூட உங்கள் ஆவியானவர் எங்கள் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை நீங்கள் தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு உதவி செய்கிற நண்பர்களை நீங்கள் தாங்க கர்த்தாவே. எந்த இடத்திலும் நாங்கள் தனிமையை உணராதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை நீங்கள் அனுப்புங்கப்பா. உங்கள் பிரசனத்தால் நிரப்புங்க கர்த்தாவே. அப்பா, நாங்கள் எப்பவுமே தனியாக இல்லை, நீங்கள் எங்கள் கூடவே இருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, அந்த தனிமையிலிருந்து மீண்டு வர நீங்கள் உதவி செய்யுங்க. இப்போ யார் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, தனிமையில் இருக்கிறார்களோ, நேர அறிவீர் சுவாமி. அப்பா, நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோட கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம்மோட கூட இருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை, அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பெற்ற தாய் குழந்தையை மறக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் நம்மை மறப்பதில்லை. இந்த வசனம் மூலமா உங்களுக்கு இந்த விஷயம் வந்திருக்கு. தேவன் நம்ம எப்போதுமே மறப்பது இல்லை. நம்மை அவர் எப்பவுமே கூடவே இருக்கிறார். நீங்க தனியா இல்லை, அதை மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்த சாட்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். சுமன் மற்றும் சரண்ஜித் மேடம் அவங்களுடைய சாட்சியை நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி தனிமையிலிருந்து தேவன் விலக்கினார் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி உதவி செஞ்சார் அதையும் பார்த்தோம். எப்படி ஒரு சமுதாயத்தை அவங்க கட்டி எழுப்புனாங்க அதையும் பார்த்தோம். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்காக ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்.
நம்முடைய தேவன் தனிமைக்கு எதிரானவர். அவர் ஒரு நாளும் நம்ம தனியா இருக்கிறத விரும்புறதே கிடையாது. அவருடைய பிரசன்னம் நம்ம எப்பவுமே நம்மளை நிறைத்து கொள்ளும். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இன்னும் இந்த நிகழ்ச்சி அநேக மக்களை போய் சேர நீங்க எங்களுக்கு உதவி செய்யலாம். அதற்கு மாதம் 50 ரூபாய் நன்கொடையாக நீங்கள் அனுப்பலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். இல்லைனா எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நாளைக்கு தனிமையில் இருக்கிறவங்க தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்குறாங்க. அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.